Good morning, everyone. It's such a joy to see you once again. This is a brand new day. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த காலை தியானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe this morning devotion will be a blessing to you and to your family. I have a request to you. It will be wonderful if you can share this devotion in your Facebook wall so that many other people will watch it and they will be blessed. Amen. இந்த காரியத்தை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க. அநேக பேர் அதை பார்த்து பயனடைய அது ஏதுவாக இருக்கும். எங்களோடு கூட தேவனை ஆராதிக்க. I want to invite you to worship the Lord along with me, along with us, and let's hear the word of God for today. Let's worship the Lord. The beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை ஆராதிப்போம். Let's worship him right now. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்று சுகம் பலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்று சுகபலன் அளித்தாரே. சேர்ந்து சொல்லுவோமா? ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையை பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையை பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் என் தஞ்சமே ஆனாரே.
காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஓ அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஓடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. களிப்போடு விரந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். சேர்ந்து சொல்லுவோமா? ஓ அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். Hallelujah. Amen. Let's continue to worship the Lord. தொடர்ந்து நம் ஆண்டவரை சந்தோஷமாய் மகிழ்ச்சியுடன் let's worship the Lord with an excitement, knowing that He is my Father, He is your Father. நம்முடைய தகப்பனை கொண்டாடுகிற வேளை, அவரை ஆராதிக்கிற வேளை, காலை வேளையில் அவருடைய மகிமையான முகத்தை நோக்கி பார்ப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். What a privilege to seek His glorious face. Let's continue to worship the Lord right now. எங்கள் மத்தியில் அசைவாடும் தெய்வமே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் மத்தியில் அசைவாடும் தெய்வமே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, எனக்கெல்லாம் நீர்தானே. வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இருளின் ஒளியே, எனக்கெல்லாம் நீர்தானே. எங்கள் மத்தியில் அசைவாடும் தெய்வமே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் மத்தியில் அசைவாடும் தெய்வமே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை. ஓ எங்களை வழி நடத்தும் தெய்வமே, வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, எனக்கெல்லாம் நீர்தானே. வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இருளின் ஒளியே, எனக்கெல்லாம் நீர்தானே. வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவில் ஒளியே,
எனக்கெல்லாம் நீர்தானே. ஓ என்னை வழி நடத்தும், வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, எனக்கெல்லாம் நீர்தானே. You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, mending every heart. I worship you, I worship you. You are the waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Yes, you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. 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 சொல்லுமா, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே. சொல்லுவோமா, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே. Oh, you are here, moving in our midst. I worship you, I worship you. Oh, you are here, working in this place. I worship you, I worship you. Oh, you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. வழி நடத்தும் அற்புத நாயகர், மாறாதவர், இரவின் ஒளியே, எனக்கெல்லாம் நீர்தானே, 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 எனக்கெல்லாம் நீர்தானே. I want to greet every one of you who are joining us right now. I want you to share this in your wall. Share this link to your friends so that many of them could watch this and be blessed. Amen. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். Yesterday, I spoke to you about how God hides us in our troubled days.
நம்முடைய ஆபத்து நாட்களில் எப்படி நம்மை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். How God hides us in our days of trouble and how he honors us and lifts us on high. எப்படி கர்த்தர் நம்மை கண்மலையில கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். Today I just want to share with you, I want to continue with that today. அதை நான் தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Yesterday I told you the ark was secured but it was smelly. Amen. அந்த பேழை என்பது நோவாவும் அவனுடைய குடும்பம் இருந்த பேழை ஒருவேளை நாற்றம் அடித்திருந்திருக்கும், ஆனால் அது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. Sometimes where God positions you and places you, it can be a smelly place, but that is the secure place for you. ஒருவேளை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடம் உங்களுக்கு ஒரு விருப்பமில்லாத இடமாக இருக்கலாம், அது நாற்றம் அடிக்கிற இடமாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்தில் தான் உங்களுக்கு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். God puts you into a cocoon so that he can make you. How an insect gets into a cocoon, and inside that cocoon it goes through a process and becomes a butterfly, and that is how God works in our life. He works inside of me, he works in me, and he works through me. அவர் எனக்குள் அவர் என் மூலமாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். You know, sometimes we want God to change our outside. We want God to change our situation. நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய வெளியரங்கமான காரியங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் முதலாவது கர்த்தர் செய்கிற காரியங்கள், கர்த்தர் எனக்குள் காணப்படுகிற காரியங்களை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். Without God changing your inside, God can never change your outside. எனக்குள் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் எனக்கு வெளியே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. The ark was stinky but it was secured. அந்த பேழை என்பது ஒருவேளை நாற்றம் அடித்திருக்கும், ஆனால் அது அவர்களுக்கு பாதுகாப்பின் இடமாய் காணப்பட்டது. When the stink was inside. The stink inside is better than the storm outside. வெளியே இருக்கிற வெள்ளத்தை பார்க்கும் பொழுது அதை விட உள்ளே இருக்கிற நாற்றம் எவ்வளவு பெரியது என்று சொல்லலாம். அநேக வேளையில் நம்ம நினைக்கிறோம் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. the grass is greener on the other side. Many times I tell people, if you are not content and happy living in a rented house, you will never be content and happy living in an own palace. ஒரு வாடகை வீட்டில் நான் வாழும் பொழுது நான் சந்தோஷமாய் மனரம்பியமாய் இருக்க முடியவில்லை என்றால், ஆண்டவர் எனக்கு ஒரு அரண்மனையை கொடுத்தாலும் அந்த இடத்துல என்னால் திருப்தியாய் வாழ முடியாது. If I cannot be content and happy and secured with the resources and the blessings that God has given me now, I can never be content and happy with the blessings that God is about to give me tomorrow. The stink inside the boat, inside the ark, is better than the storm outside. வெளியே இருக்கிற புயலை காட்டிலும், வெளியே இருக்கிற வெள்ளத்தை காட்டிலும் உள்ளே இருக்கிற நாற்றம் எவ்வளவு பெரியது என்று நாம் பார்க்கிறோம். God makes you to wait because he wants to develop you. கர்த்தர் உங்களை காத்திருக்க செய்வது எதற்கென்றால் உங்களை உருவாக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள், அவர்கள் கழுகை போல உயர எழும்புவார்கள். Those who wait upon the Lord shall renew their strength and they will mount up their wings like eagles. When God puts you in a waiting mode, it is not a waiting time. It is not a wasting time. God develops you, God makes you, God works in your life, and that is why he puts you into a waiting period. Amen. I want to continue this today. God always starts small. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை துவக்கிறாரோ அதை சிறிதாக துவங்குவார். வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். Your beginning can be humble, but your end is always glorious. God starts
your life always small. ஒரு பெரிய மாமரத்தை பாருங்க, அதோடைய ஆரம்பம் ஒரு சிறிய விதை தான். ஒரு சிறிய விதைக்குள்ளிருந்து தான் ஒரு பெரிய விருட்சம் உருவாக்குறதை பார்க்கிறோம். God starts always small. Walk in your character, in your attitude and integrity. அந்த வெயிட்டிங் பீரியட்ல நீங்க அந்த குக்குன்குள்ள இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை அந்த ஒரு பேழைக்குள் அடைத்து வைத்திருக்கும் பொழுது, ரொம்ப முக்கியமான காரியம், God sees your character, God sees your attitude, God sees your integrity. Someone said like this, reputation is what others think of you, but integrity is what God thinks of you and what you think of yourself. Many of us, we are bothered about reputation. மற்றவர்கள் என்னை குறித்து நினைப்பார்கள்? What will others think about me? Many times we are concerned about the reputation. But I want to tell you, God is not interested in your reputation. He is interested in your integrity and character. There's a saying in English, it says, your attitude determines your altitude. உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கோ அவ்வளவுதான் நீங்க வாழ்க்கையில உயர முடியும். பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அங்க பேழைக்குள் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் உங்களை ஒரு சூழ்நிலைகளுக்குள் அனுமதித்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது, உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? Are you murmuring? Are you complaining? Are you seeking shortcuts? நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருக்கு எதிராய் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்லை எப்படி இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா? நான் கர்த்தர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார், உங்களை அந்த காத்திருப்புக்குள் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நீங்கள் உங்களுடைய சுபாவத்தை கவனமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். God works in your character, God works in your attitude, and God works in your integrity. ஒரு குழந்தை பாருங்க, ஒரு சின்ன கருவா ஒரு தாயினுடைய கற்பத்தில் உருவாகிறது. அது நாளாக 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 அது வளர்ந்து 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 நாளொன்று வருகிறது, அது கற்பத்திலிருந்து வெளியே வருகிறது. A child is conceived in the mother's womb. It grows day after day, week after week, month after month. But in the right time, the baby comes out. Why? The baby is growing inside. You know, sometimes we cannot see a child growing inside the mother's womb, but it doesn't mean the child is not growing. ஒரு குழந்தையானது ஒரு தாயின் கற்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது என்றால் அது வளரல என்ற அர்த்தம் அல்ல. அது தாயின் கருவுக்குள் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. Sometimes we think just because I don't see God working in my life, we think it is all over. No. நாம் நினைக்கிறோம், என் கண்களால் பார்க்க முடியவில்லை, என் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை என்னுடைய மாமிச கண்கள் பார்க்க முடியவில்லை. ஆகையால் என்ன பண்றோம்? நம்ம முறுமுறுக்கிறோம், நம்ம விட்டு விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் கண்களால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் உனக்கு பின்பதாய் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். I am working on your character, I am working in your attitude, I am working in your integrity. God is working in your life this morning. I want to tell you, even as you're waiting upon God, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை மறக்கவில்லை, உங்களுடைய கூக்குரலை மறக்கவில்லை, உங்களுடைய உபவாசத்தை மறக்கவில்லை, உங்களுடைய காணிக்கையை மறக்கவில்லை, உங்களுடைய பெருமூச்சியை மறக்கவில்லை. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை மறக்கவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களுடைய சுபாவத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். He is working in your character, he is working in your attitude, he is working in your integrity, he is working on your behalf. If you believe, say amen. Amen. When God does not give you an answer, he gives you his presence. சில வேளையில் கர்த்தர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
நான் விசுவாசத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் பிடித்திருக்க வேண்டும். Not immediately. You need to have an enough faith until God opens a new door in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறக்கிற வரைக்கும் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். The devil does not want to steal your money. He does not want to steal anything in your life. He wants to steal your faith. பிசாசானவன் உங்களுடைய பணத்தை, உங்களுடைய எதையும் திருட வேண்டாங்க. அவனுக்கு ஒரே ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற, உங்க ஆவியில் இருக்கிற விசுவாசத்தை அவன் திருட பார்க்கிறான். ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்கிற வரைக்கும், அவர் கதவை திறக்கிற வரைக்கும் பொறுமையாய் உள்ள காத்திருங்க. பொறுமையாய் காத்திருங்க. அவர் உங்களுக்குள் செயல்பட உங்களை விட்டு கொடுங்க. Yield yourself into the hands of God so that God can work in your life. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. யாரெல்லாம் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய கரத்திற்குள் யார் விட்டு கொடுக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் கெட்டு போவார்கள். You need to have the enough faith until God opens a new door in your life. I want to tell you, God is in control of your environment. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அது கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. யோசேப்பு குழியில் தள்ளப்பட்டான், கர்த்தர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். யோசேப்பை சிறைச்சாலையில் தள்ளினார்கள், கர்த்தர் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினிக்குள் போட்டார்கள், கர்த்தர் அதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். தானியேலை சிங்க கெபிக்குள் போட்டார்கள், கர்த்தர் அதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். I want to tell you, no matter what you're going through, God is in control of your life. The three Hebrew boys were put into the fire. God was in control of that. Daniel was put in the lion's den. God was in control of that. David was standing before the Goliath. God was in control of that. I want to tell you this morning, no matter what problem and the giant you're facing through, no matter what sickness you're facing through, no matter what delays you're facing through, no matter what misery you're facing through, God is in absolute control of your life and your situation. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் மறந்து போக வேண்டாம். I want to remind you this morning, things would have gone out of control in your hands, but it is never out of control from His hands. ஒருவேளை சில காரியங்கள் கை நழுவி உங்களை கடந்து போயிருக்கலாம், ஆனால் அது கர்த்தருடைய கையை விட்டு போகவில்லை. கர்த்தர் இன்னும் ராஜரிகம் செய்கிறார். சகலத்தையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். What seems like a prison is your promise. சிறையை போல காணப்படுகிற சில அனுபவங்கள் மறந்து போக வேண்டாம். அதற்குள்ளதான் கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். What seems like a prison, what seems like a dead end, இனிமேல் எனக்கு ஒரு நன்மை வராது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு முடிவில்லை. The promise of God has no end. I want to tell you, everything in the world has an end. இந்த உலகத்திற்குள்ள காணப்படுகிற சகலத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஒரு பேட்டரி வாங்குங்க, ஒரு முடிவு இருக்கிறது. ஒரு உணவு பொருள் வாங்குங்க, ஒரு முடிவு இருக்கிறது. ஒரு டிவி வாங்குங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குங்க, ஒரு செல்போன் வாங்குங்க, எல்லாத்திற்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஹல்லேலூயா. There is an expiry date for the battery you buy, a television you buy, a refrigerator, a cell phone. Everything has an expiry date. You buy a food, it has an expiry date. But the promises of God has no expiry date. You need to understand, you might go through a prison,
but inside the prison do not understand the promise of God is working in your life. நோவாவும் அவனுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள் இருந்தார்கள். அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், நெருக்கமாக இருந்திருக்கும். சில வேளையில் நோவா கேட்டிருக்கலாம், நோவாவுடைய பிள்ளைங்க கேட்டிருக்கலாம், எவ்வளவு நாள் தான் இந்த பேழைக்குள் இருக்கிறது இல்லை? நமக்கு அந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாரும் நிறைய தேசங்களில் லாக்டவுனில் இருக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு கேள்வி, இது எப்போ முடியும்? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமே, நம்ம வெளியே போலியே, வெளியே மற்றவங்களை பார்க்கலையே, எவ்வளவு நாள் தான் உள்ள இருக்கிறது? Sometimes we ask this question, how long should I be in this prison? How long should I bear this pain? How long should I have to go through this crushing situation? How long? Noah would have asked the same question. Noah's family would have asked the same question. It is uncomfortable, it is tight. How long should I wait for God to open the door? How long? Can I tell you the answer? The how long is not determined by you, it is determined by God. எவ்வளவு நாள் நான் உள்ளே இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் நான் நெருக்கத்தில் இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் நான் பொறுமையா இருக்க வேண்டும், அது என் கையில் இல்லை, உங்க கையில் இல்லை, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. He is sovereign, He is almighty. How long should I wait for my breakthrough? Some of you are asking this question. How long should I wait for my marriage? How long should I wait for this baby? How long should I wait for my promotion? How long should I wait for my husband to change? How long should I wait for my family to be reunited? How long should I wait for God to bless me? How long? How long? I want to tell you, impatience aborts God's blessings inside in your life. பொறுமையற்ற நிலைமை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும். திருப்பியும் சொல்றேன், பொறுமையற்ற நிலைமை, நான் பொறுமை இல்லாதவனாய் இருந்தால் கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நான் கெடுத்து போட முடியும். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை ஞாபகப்படுத்துகிறார், கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் சகித்துக்கொள், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. This morning the Lord wants to remind you, just hold on your patience. I am working behind the scenes. I have not forgotten you. Just hold on in patience. Don't abort your blessing by your impatience and by your attitude. Be patient. You can't live out of your feeling, but you need to live by faith. உணர்ச்சிகளின் அடிப்படையில் நாங்கள் வாழ முடியாது, நாங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும். பொறுமையற்ற நிலைமை, கோபம் வருகிறது, ஆத்திரம் வருது, இதெல்லாம் பாருங்க, உணர்ச்சிகள் பாருங்க. Let me tell you, a godly man goes by the faith and not by feeling. ஒரு பரிசுத்த மனிதன், ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி, அவர்கள் உணர்ச்சிகள் அடிப்படையில் நடக்க மாட்டார்கள், ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் நடப்பார்கள். We walk by faith and not by sight. நாங்கள் காண்கிறவர்களை பற்றி நாங்கள் நடப்பதில்லை, காணாதவைகளை நாங்கள் நாடுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்றேங்க, உங்களுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதத்தை முன்குறித்து இருக்கிறார்களோ அதை உங்களை தேடி வரும், அதை உங்களை விட்டு எங்கேயும் போகாது. நான் திருப்பி சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அது எவ்வளவுதான் மற்றவர்கள் சூழ்ச்சி செய்து அதை கெடுக்க பார்த்தாலும், எவ்வளவுதான் பிசாசு முயற்சி செய்தாலும் அது ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமை, உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அது உங்களுடைய வீடை தேடி கதவை தட்டி உங்களுடைய மடியில் வந்து சேரும். அதை எவனாலும் கெடுக்க, அதை எவனாலும் பிடுங்க முடியாது. The blessing that God has ordained for you, no devil can steal it, no man can pluck it. It is yours and God shall give it into your hands. Don't be afraid. யோபின் புத்தகத்தில் எழுதியிருக்கு, எனக்கு முன் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். He will fulfill what is appointed for me.
the future that is appointed for you, it will come to pass. உங்களுக்கு முன்குறித்த எதிர்காலம், உங்களுக்கு முன்குறித்த திருமண காரியம், உங்களுக்கு முன்குறித்த வேலை, உங்களுக்கு முன்குறித்த ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு முன்குறித்த நன்மைகள் உங்களை தேடி வரும். அதை எவனாலும் பிடுங்க முடியாது. உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். Hallelujah. Don't live out of feeling, but live out of faith. Until the test is over, until the storm is over, be inside the ark. வெளியே புயல் அடிக்கிறது, வெளியே வெள்ளம், ஆனால் நோவாவும் குடும்பமும் பேழைக்குள் பொறுமையாய் காத்திருக்கிறார்கள். எப்போ கர்த்தர் கதவை திறப்பாரு, நாங்க எப்போ வெளியே வரலாம். Church, there is a storm outside. Stay inside where God wants you to be. வெளியே பிரச்சனைகள், வெளியே காரியங்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அவசரப்பட்டு தலையை வெளியே நீட்டாதீங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க. Until the test is over, the storm is over, wait upon the Lord. சில வேளையில கர்த்தர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். ஏன் தெரியுமா? வெளியே ஒரு ஆபத்து இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசல் அடைக்கிறாரா, சந்தோஷப்படுங்க. More than the open doors, thank God for the closed doors. Can I say it once again, child of God? You need to celebrate and rejoice. You need to thank God for the closed doors in your life more than the open doors. Why do I have to thank God for closed doors? ஏன் அடைக்கப்பட்ட வாசலுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? ஏனென்றால் உங்களுடைய கண்கள் காணாத ஆபத்தை கர்த்தர் கண்டார். ஆகையால் அந்த வாசலை கர்த்தர் அடைத்தார். சில வேளையில கேட்கிறோம், ஏன் கர்த்தர் இந்த வாசல் அடைத்தார்? Why did God shut this marriage proposal? Why did God shut this job? Why did God shut my visa? ஏன் கர்த்தர் இந்த திருமண காரியத்தை அடைத்து போட்டார்? ஏன் இந்த வேலை அடைத்து போட்டார்? ஏனென்றால் உன் கண்களுக்கு காணாத பார்க்காத ஆபத்தை அவருடைய கண்கள் கண்டது. The danger that your eyes could not see, the eyes of God saw the danger, and that is why He shut the door in your life. Amen. Until the test is over, until the storm is over, wait upon the Lord. Wait in the place where God has kept you. That place can be uncomfortable, that place can be tight, the place cannot be nice, but hold on. Stay where God puts you. கர்த்தர் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் கொஞ்சம் காத்திருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். I want to tell you this one last thing. I'm going to finish my devotion this morning. பேழைக்குள் நோவா அவருடைய குடும்பம், நோவா அவருடைய குடும்பம் பேழைக்குள்ள போகும் பொழுது ஒரு சின்ன குடும்பமா உள்ள போனாங்க. ஆனா வெளியே வரும் பொழுது ஒரு தேசமாய் வெளியே வந்தாங்க. When Noah and his kith and kin, they went into the ark as a family. When they came out as a nation. Hallelujah. I want to tell you, when you stay inside where God wants you to be, when you come out glorious, you come out big, you come out spectacular. அவர்கள் உள்ளே போகும் பொழுது ஒரு குடும்பமாய் உள்ளே போனார்கள். ஆனால் வெளியே வரும் பொழுது ஒரு தேசமாய் வெளியே வந்தார்கள். They went into the ark as a family, but when they came out of the ark, they came out as a nation. I believe that is what God is about to do in your life. You would have gone into your waiting period with insignificance, but when you come out of your waiting period, you will come out with significance. When you went into your waiting period, you had nothing in your hands, but when you come out of your waiting period, there's going to be abundance, there's going to be glory, there's going to be hallelujah, there's going to be something that you wouldn't have even imagined that God is going to place in your life. Hallelujah. Amen. The book of Exodus, chapter 1, verses 12. யாத்திராகமம் புத்தகம் 1 அதிகாரம்
12ஆம் வசனம். இந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்க போகிறேன். யாத்திராகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். But the more the Egyptians oppressed them, the more they multiplied and expanded. So the Egyptians were vexed and alarmed because of the Israelites. Now திருப்பி வாசிக்கிறேன். I'm going to read it once again. The book of Exodus 1:12. But the more the Egyptians oppressed them, the more they multiplied and they expanded. And so the Egyptians were vexed and they alarmed because of the Israelites. தமிழ்ல வாசிக்க கேட்போமா? ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்குகிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகுகிறார்கள். அவர்கள் அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். Hallelujah. The Egyptians were trying to oppress the Israelites. But we know what happened? The more they were oppressed, the more they expanded, the more they multiplied. அவர்களை நெருக்க இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தியர்கள் நெருக்க அவர்கள் வளர்ந்தார்கள், அவர்கள் பெருகினார்கள், அவர்கள் தழைத்தார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களை பிசாசானவன் நெருக்கலாம், சில துன்மார்க்க மனிதர்களை நெருக்கலாம். ஆனால் இந்த நெருக்கத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், உங்களை வளர பண்ணுவார், உங்களை உயர்த்த போகிறார். The more the devil oppresses you, the more people oppress you, I declare as the servant of the Most High God, you will expand, you will multiply, you will increase, your cup shall overflow. What the enemy meant for evil, my God will turn it for good. பிசாசு எதை தீமைக்கென்று விதைத்தானோ கர்த்தர் அதை நன்மைக்கென்று மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எகிப்தியர்கள் அவர்களை நசுக்கினார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள். அவங்க நினைச்சாங்க நாங்க நசுக்க இவங்க சாவாங்கன்னு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் அவர்கள் நசுக்கப்பட அவர்கள் பெருகினார்கள், அவர்கள் வளர்ந்தார்கள், அவர்கள் பலமடைந்தார்கள். அதை பார்த்து நல்லா பாருங்க, வேதம் தமிழ் பைபிளில் போட்டிருக்க, அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். My English Bible says they were vexed and alarmed. அலாம் என்ன தெரியுமா? இது எப்படி பெருகிறார்கள்? I want to declare your enemies will be alarmed by the blessing of God upon your life. உங்கள் சத்துருக்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கண்டு அதிர்ச்சி கொள்வார்கள், ஆச்சரியப்படுவார்கள். இவர்களுக்கு எவ்வளவு தீமை பண்ணோமே, ஆனால் எப்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Your enemies shall be alarmed and vexed by what God is about to do in your life. If you believe, say amen. Amen. உங்களுடைய அழிவை கண்டவர்கள், உங்களுடைய அழிவுக்காய் காத்திருக்கிறவர்கள் உங்கள் சுக வாழ்க்கையை பார்ப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய முடிவை, உங்களுடைய அழிவை யார் யார் காத்திருக்கிறார்களோ, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகத்தில் சொல்றேன், அவருடைய கண்கள் உங்கள் சுக வாழ்க்கையை காணும், கர்த்தருடைய ரெஸ்டரேஷனை காணும், கர்த்தருடைய மேன்மை மகிமையை அவர்கள் காண்பார்கள். The Egyptians, they tried to oppress them, but they were vexed, they were perplexed, they were alarmed. Why? நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் நெருக்கப்படுகிறேன், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் குழி போல சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு முன்பதாய் மலை போல ஒரு தேவை இருக்கிறது, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். As long as God is by your side, no matter whether you are in the pit, no matter whether you are in the prison, no matter whether you are in a place where no one can help you, I want to tell you, you will increase, you will enlarge, you will expand, your cup will overflow because the hand of the Lord is upon your life. You are elected, you are chosen, you are separated by the Almighty God. Amen. Amen. ஒருவேளை
உங்க பிரச்சனைகளை பார்த்து இப்ப சொல்றீங்க, போதும் ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த கண்ணீர் எனக்கு போதும், இந்த பாடு எனக்கு போதும், இந்த அவமானம் எனக்கு போதும். நாள் ஒன்று வருகிறது, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரே, தாங்க முடியல இந்த ஆசீர்வாதம், இந்த மேன்மை எனக்கு போதும். Maybe today you're looking at God and say, Lord, it is enough. Enough of this pain, enough of this shame, enough of this humiliation, enough of this torture, enough of my tears. But a day is coming, you will tell God, Lord, enough. You've blessed me too much. Enough, Lord. You've increased me too much. It is enough. I can't bear this blessing. Enough. Hallelujah. It is well with my soul. It is well with my soul. It is well. It is well. It is well with my soul. Hallelujah. Amen. It is well with my soul. நீங்க வாயை திறந்து சொல்லுவீங்களா? சொல்லுவோமா? It is well with my soul. கர்த்தர் சகலத்தையும் அவருடைய நன்மைக்கு ஏதுவாய் முடித்து வைப்பார். சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் முடித்து வைப்பார். He will turn everything for my good and for his glory. It is well with my soul. Amen. When peace like a river attendeth my way, when sorrows like sea billows roar, whatever my Lord thou hast taught me to say, it is well, it is well with my soul. Come on, sing with me. It is well with my soul. It is well, it is well with my soul. It is well, oh yes, with my soul. It is well, it is well with my soul. I declare that will be your declaration in faith. In the midst of your struggles, you will tell, it is well with my soul. The mourning may last for a night, but joy comes in the morning. உன் அழுகை இரவுக்குள் இருக்கலாம், ஆனால் உன் களிப்பு பகலை போல உதிக்க போகிறது. Don't run off the waiting period. கர்த்தர் உங்களை பேழைக்குள் வைத்திருக்கிறாரா, கொஞ்சம் அடங்கி இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாள் ஒன்று வரும், உள்ள குடும்பமா உள்ள போயிருப்பீங்க, ஆனா வெளியே வரும் பொழுது ஒரு ஜாதியாய், ஒரு தேசமாய் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஒரு நெருக்கத்திற்குள்ள கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்தி உள்ள கொண்டு போயிருக்கலாம், ஆனா வெளியே வரும் பொழுது உங்க முகம் பிரகாசிக்கும். நீங்கள் பெருகி வருவீர்கள், நீங்கள் பலனடைந்து வெளியே வருவீர்கள். அந்த பேழைக்குள்ள, அந்த கஷ்டத்துக்குள்ள போகும் பொழுது உடைக்கப்பட்டவர்களாய் போயிருக்கலாம், ஆனா வெளியே வரும் பொழுது பிரம்மாண்டமாய் அலங்காரத்துடன் நீங்க வர போறீங்க. எவ்வளவு பேர் சொல்றீங்க ஆமென் என்று? You could have gone into your situation and your challenges broken, deteriorated, but you're going to come out of your situation by the grace of God. Your life is going to be decorated. It is going to be so grand that you will be a testimony to the nations of the world. Amen. Can we look up to God in prayer? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். Don't murmur, don't grumble. Just say, it is well with my soul.
முறுமுறுக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, உங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவேன். Just lift up your hands and declare the faithfulness of God. Just lift up your hands and declare the goodness of God. சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர். நீர் என்னை பேழைக்குள் வைத்திருப்பது வெளியே இருக்கிற ஆபத்திலிருந்து என்னை பாதுகாக்க. Lord, you locked me in this situation so that I will not be entangled in the danger that is outside. Lift up your hands and thank Him. Worship Him. In the midst of your storm, worship Him. உங்களுடைய புயலுக்கு நடுவே ஆண்டவரை துதி. இங்க பார்க்கலாம். Oh, hallelujah. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. காத்திருக்கிறீங்களா? சும்மா இருக்காதீங்க, அவரை துதிங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீர். என் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், என் காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆண்டவரே, பார்த்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. எதிர்காலத்தை நான் இழந்து விட்டேனே, எனக்கு நம்பிக்கை இல்லையே என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. Whoever have lost their hope, Lord, there's someone who can say, I'm broken beyond comprehension. I pray that your hand will reach to them right now, and I pray that you will build them up. கர்த்தர் அவளை கட்டி எழுப்புவீராக. இன்றைக்கு எங்களுடைய கண்களுக்கு தீமையாய் படுகிற காரியங்கள் நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் மாறட்டும், சாட்சியாய் மாறட்டும். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற கர்த்தர், அவாந்தர வெளியில் ஆறுகளை கொண்டு வருகிற ஆண்டவர் நீர் அல்லவோ. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை செய்வீராக. Do something new in their life right now. I pray that you will bring rivers in the wilderness, ways in the desert,
Father, I pray that your hand will reach to them and touch them, heal them, deliver them, restore them right now. Lord, I pray, let there be breakthroughs in finances. I'm led to pray for breakthroughs in finance. பொருளாதாரத்தில் ஒரு விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, whoever is praying for financial breakthrough, in the name of Jesus, I declare your hand will provide their needs according to your riches and glory in Christ Jesus. Bless them. I declare, may their cup overflow. அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். We give you the glory and the honor. I pray that their eyes will see the greatness of God and the faithfulness of God. We give you the glory and the honor in Jesus' most mighty, matchless, irrefutable name we pray. And God's people shouted, Amen, Amen, Amen. God bless you. Cheer up, rejoice. Your God is still on the throne and He is in control. சந்தோஷமாயிருங்கள், இதுவும் கடந்து போகும். உங்கள் சுக வாழ்க்கை சீக்கிரத்தில் கர்த்தர் துளிர்க்க வைப்பார். உங்களுடைய மகிமையை நீங்கள் உங்களுடைய கண்கள் காணும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.